நாங்கள் இன்னைக்கு முட்டையும் பிரெட்டும் வச்சு பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கணும். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். பொடிசா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் பட்டரில் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் பட்டர், கலக்கி வச்சுருந்த முட்டையை ஊற்றிக்கணும். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை மேலே இந்த மாதிரி வச்சிடணும். கொத்தமல்லி, புதினா தழையை போட்டு அரைச்சதை 2 ஸ்பூன் ஒரு ப்ரெட்டு மேலே ஊற்றி தடவிக்கணும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். பிரெட் ஆம்லெட் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.